அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை காத்து மீண்டுமாக இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை காணும்படிக்கும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காய் தாய்வுக்காய் கோரி ஸ்தோத்திரம். உண்மையிலே தேவன் இந்த நாட்களிலே அவர் நம்மேல் வைத்திருக்க கிருபை மகா பெரியது. அவர் நம்மேல் காண்பிக்கிற அன்பு மகா பெரியதாக இருக்கிறது. ஆகையால் தான் தேவன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய வார்த்தையானது தேவனின் உள்ளத்திலே சங்கீதம் 62ஆம் சங்கீதத்திலிருந்து 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல். இந்த சங்கீதமானது தாவீது எழுதியிருக்கிறார். ஆனால் இதை யாருக்கு இது கொயர் லீடராக இருக்கிற எதுதி என்ற அந்த கொயர் லீடருக்கு ஒப்பு கொடுத்தான். எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்றால் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியர்கள் தாவீதின் குடும்பத்தையும் தாவீதோடு இருந்த அந்த 600 பேருடைய குடும்பத்தையும் அவன் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்போது தன்னோடு கூட இருந்த அந்த 600 பேர் தாவீதுக்கு எதிராக அவர்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள். வாசிப்போம் 2ஆம் வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்மத்தில் இடிந்து சுவருக்கு ஒப்புவீர்கள். அவனுடைய மீன்மேலிருந்து அவனை தள்ளும்படிக்கும் அவருக்கு ஆலோசனை பண்ணி அப்பத்தம் பேச விரும்புகிறீர்கள். தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே செபிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அப்ப அவருடைய சூழ்நிலை என்பது சரியில்லை. அவருடைய பொதுவாகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தனக்கு எதிர்மாறாய் தான் காணப்பட்டது. ஆனா எப்போதெல்லாம் அவனுடைய சூழ்நிலைகள் சரியில்லையோ, இப்போதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக காரியங்கள் சந்திக்கிறானோ, தாவீதோடைய நல்ல பழக்கம் என்னென்றால் அவனோட ஆத்மாவோடு அவன் பேச ஆரம்பிச்சிருவான். வாசிப்போம் 1ஆம் வசனம். தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல். அப்போ இவன் அந்த சூழ்நிலைகளை நான் எப்படி கையாள வேண்டும், அந்த சூழ்நிலைகளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டங்களையும் சுய பலத்தின் மேலும் சுய ஞானத்தின் மேலும் அவன் சாயாமல் அவன் ஒன்று செய்தான். என் ஆத்மா தேவனை நோக்கி என்ன செய்கிறதா? அமர்ந்திருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் தான் இந்த வார்த்தை 5ஆம் வசனம். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையானது, தேவனை நோக்கி நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது அவரிடத்திலிருந்து உனக்கு வர வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நாம் அநேக இந்த சூழ்நிலைகள் எப்படி எதிர்கொள்ளலாம் என்று தாவீது நினைக்கவில்லை. அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று இருக்கிறது. தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்து காத்திருக்கும் போது நீ நம்புகிற காரியம் அவரிடத்திலிருந்து வரும். ஆகையால்தான் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உனக்கு என்ன இருக்கா? ஒரு முடிவுண்டு. தேவனை நோக்கி நீ அமர்ந்து காத்திரு. 37ஆம் சங்கீதத்துல கூட வாசிப்போம், கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், உன் சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலைகளா இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் எதிர்மறாய் காணப்பட்டாலும், உன் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, தேவனை நோக்கி நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது, நிச்சயமாய் நீ நம்புகிற காரியம் அவரிடத்திலிருந்து வரும்.
ஆனா நம்ம என்ன செய்கிறதில்ல, பொறுமையாக தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதில்லை. ஆனா தேவன் இன்றைக்கு சொல்ல, இந்த மாதம் நீ நம்புகிற காரியம் அவரிடத்தில் வரும். நீ நம்பிக்கையோடு என்ன செய்? காத்திரு. நம்பிக்கையோட காத்திரு. ஏன் நீ நம்புகிற காரியம் ஏன் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் கிழக்கிலிருந்து வரும், மேற்கிலிருந்து வரும், மனுஷனிடத்தில் வரும், பிரபுக்கள் இடத்திலிருந்து வரும் என்று. ஆனா இல்ல, நீ நம்புகிற காரியம், உன் வாழ்க்கையை தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அவரிடத்துக்கு தான் இருக்கிறது. அதுதான் 7ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அவர் இடத்துல 4 காரியம், தேவனிடத்திலிருந்து 4 காரியங்கள் வருது. முதலாவது என்ன வருதான்? என் ரட்சிப்பு, என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. முதல் என்னது? ரட்சிப்பு. இரண்டாவது மகிமை. மூன்றாவது பாருங்க, பலனும் என் கண்மலையும் என் அடைக்கலமுமான தேவனுக்குள் இருக்கிறது. மூன்றாவது பலனும், நாலாவது அடைக்கலமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் தாவீது எப்படி அதை கையாளினான் என்றால், அமைதியா போய் ஒரு இடத்துல தேவனை நோக்கி அவன் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. முதல்ல அவன் ஆத்துமாக்குள்ள தேவனை நோக்கி அவன் அமர்ந்திருக்கும் போது நம்பிக்கையோடு அவன் போய் என்ன செய்யறான்? காத்திருக்கிறான். அப்ப தேவனுக்குள்ளதான் என்ன இருக்கான்? ரட்சிப்பு இருக்கு. தேவனுக்குள்ளதான் என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. தேவனுக்குள்ளதான் என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. தேவனுக்குள்ளதான் அவனுக்கு என்ன இருக்கிறது? அடைக்கலம் இருக்கிறது. ஆகையால் தான் சொல்ல, ஐயோ ஆண்டவரே, எனக்கு எனக்கு எதுவரைக்கும் இந்த மனுஷர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள், அவர் வாயினாலே என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் இருதயமும் அவங்களுக்கு எப்படி இருக்கிறதா? என்னை சபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் தேவனை நோக்கி நான் அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். இன்றைக்கு கூட தேவனை நோக்கி நம்பிக்கையோட நீ காத்திருக்கும் போது முதல் வருகிறது என்னென்றால் ரட்சிப்பு. ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு மீட்பு, த டெலிவரன்ஸ். எப்போது இந்த உலகம் பாவத்தில் விழுந்ததோ, எப்போது இந்த உலகத்திலே பாவம் விதைக்கப்பட்டதோ, தேவன் அப்போதே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை, ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த மீட்பின் திட்டத்தை தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக செயல்படும்படிக்கும் செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை தந்தவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது, தேவனை நோக்கி நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது, உனக்கு முதல் அவரிடத்திலிருந்து வருகிற முதல் காரியம் என்ன என்றால் ரட்சிப்பு. அல்லேலூயா, மீட்பு, ஒரு டெலிவரன்ஸ். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையால்தான் 6000 பிசாசு பிடித்தவன், அவன் பேர் அவனுக்கு உன் பேர் என்ன என்று சொல்லும்போது அவன் லெகியோன் என்று சொன்னான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மீட்பு தேவன் அவனுக்கு கொடுத்தான். எதிலிருந்து தெரியுமா? அசுத்த ஆவியிலிருந்து. அவன் எதில் இருந்தான்? அசுத்த ஆவி. அவன் அலக்கலைத்துக் கொண்டிருந்த அசுத்த ஆவியிலிருந்து அவன் எப்போது அவனுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தாரோ, எப்போது தேவன் அவனை அலக்கடிக்கிற எல்லா ஆவியிலிருந்து அவனுக்கு மீட்பு கொடுத்தாரோ, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தவனாய் தேவனிடத்துல உட்கார்ந்தவனாய் இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ நம்பிக்கையோட தேவனை நோக்கி நீ நம்பிக்கையோடு அமர்ந்திரு. தேவனிடத்திலிருந்து உன் வீட்டுக்கு வேண்டிய ரட்சிப்பு, உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ரட்சிப்பு, உன்னுடைய நீ எந்த மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த ரட்சிப்பை தேவன் உனக்கு தர நினைக்கிறாரோ, நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே தேவன் உனக்கு ஒரு பெரிய மீட்பை தருகிறவராக இருக்கிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் அவர் பெரும்பாடோடு அவள் வியாதியாய் இருந்தது. ஆனால் ஒரு நாள் தீர்மானம் எடுத்து விட்டார், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாவது சந்தித்து அவர் நுனி வஸ்திரத்தால் என்ன செய்யணும்? தொட்டணும் என்று சொல்லும்போது எத்தனையோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டும் போது, அந்த இயேசுடைய தொங்கலின் வஸ்திரத்தை தொட்டும் போது தனக்குள்ளே இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு கூட அந்த வல்லமை புறப்பட்டதனால்தான்
தனக்கு பெரும் பாடு உள்ள தன் வாழ்க்கையில் இருக்க பெரும் பாடுகளை கர்த்தர் தனக்கு ஒரு ரட்சிப்பும் தனக்கு ஒரு மீட்பை கொடுத்தவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? உன் பாரத்திலிருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஒரு மீட்பை கொடுக்கிறேன், ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறேன். சங்கீதக்காரராக தாவீது கூட சொல்றார், கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு. உன் பாரம் நாம் சுமக்க முடியாது, தேவன் நம்முடைய பாரத்தை சுமந்து நமக்கு அந்த பாரத்திலிருந்து என்ன கொடுக்கிறாரா? மீட்பை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தேவனை நோக்கி தன் ஆத்மா அமர்ந்து காத்திருக்கும் போது அவன் நம்புகிற இரண்டாவது காரியம் என்னென்றால் மகிமை. இரண்டாவது என்னது? மகிமை. முதல்ல தேவனிடத்துல தேவனுக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது. இரண்டாவது மகிமை இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை அவன் மேல் என்ன செய்ததா? உதித்ததுன்னு இருக்கிறது. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமை நம்மேல் உதிக்கும் போது, லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கடைசி பகுதியை வாசிக்கும் போது, 26 லேவியராகும் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடைசி பகுதியை, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் என்று இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் போது நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் போது, அப்ப தேவனுக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது. இரண்டாவது, தேவனுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கிறாரா? மகிமை இருக்கிறது. 115ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உன் நாமம் மகிமைக்காகவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை அதுல இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதன் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்ல, ஆண்டவரே, நான் நம்புகிறது உம்மிடத்தில் தான் வருகிறோம். ஏதோ அந்த வசனத்திலே பார்க்கும்போது 4ஆம் வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கும் அவள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். வேற யாரும் இல்லை, தன் கூட இருக்கிறவர்களே தன்னை மேன்மை அடையாதபடிக்கு அவன் வெட்கப்பட்டு போகணும் என்று அவன் அவமானம் அடையணும் என்று சொல்லி தேவன் அவன் மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்கும் அவன் செய்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய மகிமை அவன் மேல் உதிக்கும் போது யாரும் அவன் தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு செய்கிறான். ஆகையால் தான் தாவீதின் வாழ்க்கையில கூடிய அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடும் போது பாருங்க, அப்போ அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது சங்கீதம் 2 வாசிக்கும் போது, சங்கீதம் 2 சங்கீதம் 3 மன்னிக்கவும், சங்கீதம் 3, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது, தேவனுடைய மகிமை நம்மேல் உதிக்கும் போது நாம் தலை குனிகிறவர்களா இல்ல, நம்முடைய தலை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் சங்கீதக்காராகிய 62ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, பிரேமா, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். முதலாவது, தேவன் அவனுக்கு தந்தது ரட்சிப்பு. இரண்டாவது, தேவன் அவனுக்கு தந்தது மகிமை. மூன்றாவது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில என்ன கொடுத்த? 7ஆம் வசனத்திலே, என் பலனாகிய என் கண்மலை. பாருங்க, என் பலன் எங்க இருக்கிறதா? கண்மலை. கண்மலை என்ன? என்னது? ராக், ஒரு பெரிய ஒரு மலை. அந்த மலையின் மேல் நம் வீடு கட்டப்படும் போது எத்தனை புயல் வந்தாலும் பெரும் காற்று வந்தாலும் அது அசைக்கப்படாத ஒரு வீடா இருக்கும். அதான் சொல்ல, ஆண்டவரே, என் பலனே உம்முடைய கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலதான் அவனுடைய பலனாய் வைத்திருக்கிறான். அப்ப என் பலத்துல நான் நம்பல, என் பலன் எனக்கு என் பலன் என்னை காப்பாற்றாது, என் பலன் இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு ரட்சிப்பு தராது, என் பலன் என்னை உயர்த்தாது. ஆண்டவரே,
என் பலனாகிய என் கண்மலையே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லும் போது, அப்போது 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமா என்ன செய்வதுதான் அசைக்க படுவதில்லை என்றால் காரணம் என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பலனாகிய கண்மலையின் மேல் உன் வீடு கட்டப்பட வேண்டும். நிறைய வீடு எதுல கட்டப்பட்டிருக்கின்றால் மணல் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகையெல்லாம் ஒரு புயல் வந்தோ, ஒரு பெரும் காற்று வருதோ, இல்ல வெறும் அலைகள் வந்தால் அந்த வீடு இல்லாமல் போகுது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்க வீட்டின் மேல் புயல் வரும்போது, உங்கள் வீட்டின் மேல் பெரும் காற்று வரும்போது, உன் வீட்டின் மேல் ஒரு அலைகள் கொந்தளிக்கும் அலைகள் வரும்போது, உன் வீடு அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த கண்மலையின் மேல் உன் வீடு இருக்க என்றால் பலனாகிய கிறிஸ்துவின் கண்மலையின் மேல் உன் வீடு கட்டப்பட்டிருந்தால் அது அன்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த பலத்துல உன் வீடு இருக்கிறது? எந்த பலத்துல உன் வீடு இருக்கிறது? பிரியமான தேவ பிள்ளைகளே, 3வது, ஐயோ ஆண்டவரே, என் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறது. நான் நம்புகிறது அவரால் என் வீடு கட்டப்படணும். ஏனென்றால் அவன் குடும்பம் அமேலேக்கியரால் இழுத்து கொண்டு போடப்பட்டது, சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். ஆனால் தேவன் கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்தி கொண்ட போது, தேவன் மீண்டும் பலனாகிய கண்மலையாகிய கிறிஸ்து தன் குடும்பத்தை மீண்டும் மீட்டெடுத்தவராயிருக்கிறார். பிரியமான தேவர்களே, 3வது என்னது? எந்த பலத்தின் மேல் நாம் இருக்க வேண்டும் என்றால், எந்த பலத்தின் மேல் இருக்கணும்? பலனாகிய கிறிஸ்துவின் கண்மலையில் மேல் உன் வீடு கட்டப்படும். எந்த சூழ்நிலையில் உன் குடும்பம் என்ன செய்யாதான் அசைக்கப்படாது இருக்கிறது. 4வது பாருங்க, 4வது என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று. அடைக்கலம் 91ஆம் சங்கீதத்துல உன்னதமானவருடைய மறைவிலே வந்து நாம் தஞ்சம் அடையும் போது, வேடானுடைய நீரே என் அடைக்கலமும் நீரே என் தேவன், நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதத்தை பாடும்போது அவர் சொல்லுகிறார், பிரியமான தேவ பிள்ளைகளே, வேடானுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் என்ன செய்கிறாரா? நம்மை தப்புவிக்கும்படிக்கும் அவர் நம்மை என்ன செய்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு என்னவா இருக்கிறாராம்? அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, வா தேவனை நம்பிக்கையோட காத்திருங்க. நம்பிக்கையோடு தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திரு. நீ நம்புகிற ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற மகிமை அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற பலன் அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற அடைக்கலம் அவரிடத்திலிருந்து வரும். நீ தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு. இன்றைக்கு அநேகர் மாத்தாளை போல பல வேலைகள் விட்டு கவலையில் தான் காணப்படுகிறார். ஆனால் மரியாதை தேவன் நல்ல ஒரு நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டார். அந்த என்ன பங்கு என்றால் இயேசுவோட அமர்ந்திருக்கிறார். நீ இயேசுவோட அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அநேக பல வேலைகள் வைத்து உனக்கு கவலை தான் வந்து சேரும், துக்கம்தான் வந்து சேரும், பிரச்சனைகள் தான் வந்து சேரும். ஆனா தேவனை நோக்கி நீ அமர்ந்து தேவனுடைய பாதத்திலே நீ அமர்ந்து காத்திருக்கும் போது அது உனக்கு புது பலனாய் இருக்கிறது. தேவன் உனக்கு அவரிடத்துல உனக்கு ரட்சிப்பு வருகிறது, அவரிடத்துல உனக்கு மகிமை வருகிறது, அவரிடத்திலிருந்து உனக்கு பலன் வருகிறது, அவரிடத்திலிருந்து உனக்கு அடைக்கலம் வருகிறது. ஆனா நீ உட்கார வேண்டிய இடம் எங்கே என்றால் தேவனுடைய பாதத்துல. எனக்கு தேவனுடைய பாதத்தில். ஆகியதான் தாவீதின் வாழ்க்கையிலே தன் வாழ்க்கையில எதற்காக எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு வந்தாலும் அவன் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் போது தேவன் அவனுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு தந்தவராயிருக்கிறார். தேவன் அவனுக்கு பெரிய ஒரு மீட்பை தந்தவராய் இருக்கிறார். அவன் இழந்து போன மகிமையை மீண்டும் அவனுக்கு தந்தவராய் இருக்கிறார். தேவன் அவனுக்கு ஆத்மாவுக்கு பலனை எங்கே என்றால் தேவ பாதத்துல தான். எத்தனையோ முறை சவுல் அவனை கொல்ல பார்த்தான். எத்தனையோ சவுல் அவனை கொல்லும்படிக்கும் பல வருஷங்கள் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். ஆனா ஒரு நாளும் சவுலுக்கு கைக்கு தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. காரணம் தேவன் அவனுக்கு அடைக்கலமாக இருந்தான். அல்லேலூயா.
பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோட நீ காத்திரு. தேவனிடத்திலிருந்து நீ நம்புகிற ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற மகிமை அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற அந்த பலன் அவரிடத்திலிருந்து வரும். நீ நம்புகிற அடைக்கலம் அவரிடத்திலிருந்து வரும். உணர்ச்சினால் 12ஆம் வசனம், கிருபை உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக தேவன் இணக்கிறாரா, பலன் அளிக்கிறாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் நம்பிக்கை என்ன? எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கிறார். உன் நம்பிக்கை யார்? 115ஆம் சங்கீதம் சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்பி, அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவரும் அவரே உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் உனக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, மகிமை மட்டுமல்ல, பலனு மட்டுமல்ல, அடைக்கலம் மட்டுமல்ல, அவர்தான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிப்போம்.